ஹலோ 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 கொஞ்சம் ஏத்துங்க. ஹலோ ஹலோ வாங்கப்பா. வேற ஏத்துறது வேற ஏத்துறாங்க. ஹலோ ஹலோ இருக்கிறத வச்சு நல்லா பாருங்க. ஓகே அவங்க வந்து பொண்டாட்டி நம்ம புருஷன். ஓகே அவங்க நல்லது பண்ணாங்க. உள்ளத வச்சு நல்லது பண்ணாங்க. ஆமா அவங்க பொண்டாட்டி நம்ம புருஷன். அப்பதான் நல்லா இருக்கு. போடுறதுக்கு மைக்கு போடுறதுக்கு சரிதானே? வந்தமா போட்டமா போயிட்டே இருக்காங்க. எது நம்ம வேலையை அதை மட்டும் செய்யணும். சுத்தமா செய்யணும். என்ன மாமா நல்லா இருக்கீங்களா? நாலு பேருமே பேசுங்க. அதான் நல்லா செய்வாரு. செய்யணும் வந்திருக்காரு. நீங்க செய்யணும் நான் செய்ய மாட்டேன். சுத்தம் என்ன பேசுறீங்க போங்க. அப்ப நீங்க நல்லா இருக்கீங்களா? என்ன யாரும் பேச மாட்டீங்க? ஓ அவங்க 6 நாளா நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க எங்க போறீங்க? ஒண்ணுக்கு போறீங்களா? சொல்லிட்டு போங்க அக்காச்சிக்கிட்ட. அண்ணே டோக்கன் வாங்கிட்டு போறேன். டோக்கன் வாங்கிட்டு போறேன் அக்காச்சிக்கிட்ட. டேங்க் ஃபுல் ஆயிடுச்சா? அத நான் பாத்துக்கிறேன். நீ பேசாம உட்காரு. அப்படியே போலாமா? ரெடியா ரெடியா எனக்கு நான் சொல்றாரு. வாணே வாணே வணக்கம். ஏய் பேசலாம். ஹலோ 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 ராங் நம்பர். ஹலோ ஹலோ ஹலோவே வாயில வச்சிருக்காரு. சரியாவே வச்சிருக்காரு. இதெல்லாம் தப்பா வச்சிருக்காரு. போலாமா போலாமா? சொல்லு சொல்லு போய் எப்படிமா? கண்ணு வைக்கும் நேரத்துல காதல் கொண்டே ஏறி ஒரு தடவை பாவனை தூக்காத. நீ செஞ்சிருக்க மாட்ட. எதுல? எனக்கு தெரியும். நீ செய்யாம தான் வந்த. என்ன நினைச்சிருக்கிற? நீ செய்யாம தான் வந்திருக்க. அதை
போகுது. ஆரம்பமா ஆரம்பிக்கணும்ல. ஏறி நல்லால ஏறி தாண்டா எதுல இறந்த படத்துல அப்படியா ஏறி நல்லால ஏறி தாண்டா இறந்த பாலம் தோப்பு தாண்டா அதுல ஏறி இதுல ஏறி ஒரு பட்டுமா மாமா பழத்தை நானும் பறிக்கட்டுமா ஏறி நல்லா ஒரு பட்டுமா மாமா பழத்தை நானும் பறிக்கட்டுமா ஏறி நல்லால ஏறி தாண்டா மாமா இறந்த பாலம் தோப்பு தாண்டா தெரியலையா? தெரியல. என்ன எப்படி தெரியும்? இழுத்து கட்டி வச்சா மசரா தெரியும். ஒண்ணும் தெரியாது. ஓய். அதுல தெரியுமியா? உங்களுக்கு தெரியுதா தெரியல தெரியாது. அதுல வீடியோல கண்டிப்பா தெரியும். ஒண்ணு நினைச்சு ஒரு
ஆட்டாடி வரவா தாராளமா வரலாமே. நீ எப்ப கொண்டு இருப்ப போல நீ அடிக்கடி சொல்றாத. திறந்து போட்டு உட்கார்ந்திருக்க. இல்ல பெட்டி பெட்டி ஆட்டாடி வந்தாலும் சரி நாட்டமாடி வந்தாலும் சரி நான் அதுக்கெல்லாம் வரலப்பா. எனக்கு உள்ளதுக்கே நேரம் இல்ல. ஆமா. நான் இதுக்கு வேற வந்துட்டேன். என்ன போ யாருக்கிட்டே அதுக்கு நேரம் இருக்கு. அதுக்கு வேற இதுக்கு பல்ல தூங்க நேரம் அடிச்சுங்க நேரம் இல்ல. அப்புறம் இதுக்கு மட்டும் எதுக்கு வருவாங்க? எதுக்கு நேரமே இல்ல பேசாம ரெண்டு மாசம் வரையும் அப்படிதான் இருக்கும். என்ன மாமா அப்படிதானே பூங்குயிலே பூங்குயிலே இருக்கிற பேரை அழிய போகுது. அழியாம அதை எழுத போறேன். அப்படிதானே மாமா? ரெண்டு நிக்க வச்சு உன்னை படுக்க வச்சிருக்கேன். எப்படி வசதி? மாமா உங்களையா? மாமா மாமா நீங்க தப்பா எடுத்துக்கிறீங்க. மாமன் தாய் மாமா தாத்தா கூப்பிடவா? தாத்தா கூப்பிடவா? உனக்கு நல்லா இருக்குமியா? நீ யாரும் எப்படி போல ஆளு விவரமா தான் இருக்காரு. திண்டுக்கல்லே திண்டுக்கல்லே பெரிய போட்டு நீ ரெண்டு குழந்தாலும் அப்படிதான் தெரியும். நீ ரெண்டையும் முளைக்காட்டியும் அப்படிதான் தெரியும். மச்சான் விடிய முடி மச்சான். வீட்டு ஞாபகமா வந்துடாத சாமி. வீட்டு நிலைப்பே வந்துடக்கூடாது இப்போதைக்கு. ஆமா மாமா என்ன தோசை சட்டியா மட்டமா இருக்கிறது? நிலவு அடிக்காம அந்த வெயில் அடிக்காம இதெல்லாம் வெயிலா? வெயிலா நிலாவா? அந்த சந்திரனை கூட இந்த சந்திரன் நல்லா இருக்கும். சப்பா நிக்க முடியல. உனக்கு தேவைன்னா அரை முடிச்சு அது வேண்டாப்பா சாமி. எனக்கு அரை முடி பெரிய அரை முடியா இருக்குதா? என்னே தாப்பாட போமா. ஆமா இல்லாட்டி கதைக்கு ஆகாதுல்ல. ஏன் சிரிப்பு சார்? உடம்புலாம் ஒரே வலியா இருக்குது. அடிமாக ஒண்ணு தானே என்ன நானே மாறே அன்னக்கொடி பாமதனி தம்பி ரெடி மாமதுர நல்லா ஒட்டுறீங்களா? நினைத்து வந்தாய் 100 வயது
பெரிய குடிங்கி பொன்னம்பளை பேத்தி நம்ம புடிக்கு பொன்னம்பளை பேரு என்ன செஞ்சு விடுதல கோபப்படுற என்ன எழுதி வச்சுட்டா ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பந்திரிக்கா ஒரு புல்டோஸ்ல வந்துருக்கு புடிச்சா சொல்றேன் மரியாதை பேசி கத்துக்க மரியாதையா பேசி கத்துக்க ஒப்ப மகன் எனக்கு ஓட்டு யாரு நொப்ப மேல ஓட்டு இப்படி ரெண்டா கிழிச்சு போயிருவே நான் ஒம்பது போக மாட்டேன் 9 வந்து 60 வயசு கிழவியா தான் புடிச்சு கொண்டு போக மாட்டேன் நான் வம்புக்கு போய் அம்பு வந்த சண்டே நான் 90 வயசு கிழவன் சரி விட்டு அடிப்பி உங்க ஊர்ல 90 வயசு கிழவன் அப்படி தொங்குவியோ ஓட்டாவனே தெரியாது ஏ போப்பாவனே பத்தி தெரியாது பெரிய ஆளா நீ பெரிய ஆளா என்ன பத்தி உனக்கு தெரியாது என்ன பத்தி உனக்கு தெரியாது ஏய் இந்திரா வாரியா ஏ அறிவுராஜா வாரியா ஏ நீ என்ன பெரிய ஆளா ஏ அறிவுராஜா ஐயோ ஏ நாலு வாரம் வாங்கப்பா ஏ நாலு ஆமே சொல்றியா அருணாக்க ஒரு அக்கறையா ஏ அறிவுராஜா கீழ பாரு ஏ கீழ குனிஞ்சு பாரியா ஏ கீழ குனிஞ்சு பாரியா ஐயோ செக்கமால சத்திய சோதனை கேவலப்படுத்தாது அம்மா நான் சபரிமுடி வியாபாரம் பார்த்துக்கிட்டு வந்தேன் சபரிமுடியா ஆமா அப்ப பாரு காவம்பட்டியில வந்து திருவிழா நடக்குன்னாங்க சரி மடியில மசூரை வச்சிருந்தேன் ஆ லவக்கம் கீழே தொங்க ஆரம்பிச்சிருச்சு ஐயோ நீ வாட்டி கேவலப்படுத்தி விட்டேன் இருவாரு இப்ப மசூரை அம்மா எனக்கு மசூர் இருந்தா பேச்சு வராது நீ என்ன செய்யணும் தெரியுமா என்ன செய்யணும் இந்த மசூரை எடுக்க போறேன் அதான் நீ ஒரு கை போடுறியா எனக்கு கை போட தெரியாது மசூரை எடுக்கிறது நீங்க சொல்லி கொடுத்தா நான் கை போடுவேன் நீங்க சொல்லி கொடுக்க நான் கை போட மாட்டேன் சரியா எடுக்குமா நாகமுடியில் இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்ததுங்கே யாரு பாம்பு ஆடு பாம்பு விளையாடு பாம்பு யாரு பாம்பு ஆடு பாம்பு யாரு பாம்பு ஏன் அழுகுற சொல்லிட்டு அழுகியா எதுக்கு அழுகுற கேள்மா 2 பாம்பு சண்டை ஓட்டுட்டு வர மாட்டேங்குது என்ன 2 பாம்பா ஆமா நான் ஒண்ணு தானே கேள்விப்பட்டு 2 சொல்றேங்க நீ கை போடுறியா என்ன நீங்க சொல்லி கொடுத்தா நான் கை போடுவேன் ஆடு பாம்பு விளையாடு பாம்பு ஆடு பாம்பு விளையாடு பாம்பு பாம்பே 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 அப்பா நானே பாம்புக்கும் நிஜ பாம்புக்கும் உள்ள இருக்குன்னு நான் நினைச்சிட்டேன்பா என்னைய பத்தி உனக்கு தெரியாது என்னைய பத்தி உங்களுக்கு தெரியாது நீட்டு பேசாத யாரு நீ ரொம்ப இறுக்கி பேசாத நீட்ட பிறந்த ஆம்பளை காட்ட பிறந்த பொம்பளை நீ காட்டணும் நான் நீட்டணும் வச்சுக்கிட்டு ஓட்டணும் காட்டுனாதான் பொம்பளை காட்டங்காடிக்கு பொம்பளை கிடையாதியா உலகத்தை சிறந்தவங்க ஆம்பளை உலகத்தை சிறந்தது பெண்கள் தாங்க ஈபிக்க முன்னூத்தி சக்கரப்படி சொல்லி ஆம்பளை மேல இருக்கிற சத்தியமா சொல்லி பெண்கள் தான் மேலாங்கிறேன் நான் தான் மேல நான் எதை எப்படி சொல்ல எல்லா பெண்களும் உலகத்தை மேலதான் நீங்க மேல ஆமா இருந்துட்டு போ ஏன் மேல இருந்தா கீழே இருந்தா சோழி முட்டை சட்டாமா நானும் அதான் சொல்றேன் மேல இருந்தா கீழே இருந்தா வேலை முடிஞ்சா சுத்தம் சரி ஆண்டையன் கொடுத்த சொத்து யாருக்கு ஆளுக்கு நாளை குத்து குத்து போயிட்டே இருக்கணும் சிவன் செஞ்சது எவன் செஞ்சாச்சு எந்த ஹோட்டல்ல செஞ்சா ஏய் வாமா பேசிருந்த என்னது நீ சரியான பொம்பளை நான் கேக்குற கேள்விக்கு விளக்கம் சொல்லிட்டீனா சொல்லியா நீ சரியான பொம்பளை அதே இந்த போட்டியில நான் ஜெயிச்சு நீ தோத்து போயிட்டா நீ எனக்கு கொண்டாட்டி சரி அப்ப நல்லா கேட்டுங்க இந்த ஊர்ல நான் ஜெயிச்சு நீ தோத்து போயிட்டா நீ எனக்கு கொண்டாட்டி அதே நீ ஜெயிச்சு நான் தோத்துட்டேன்னு வச்சுக்க எனக்கு புருஷன் ஆயிட்டீங்களா நான் உனக்கு புருஷன் வீட்டுக்கு வாங்க நான் என்ன சொல்றேன் 2 ஒண்ணுதானோ 2 ஒண்ணுதாப்பா சரி நான் உனக்கு சில கேள்வி கேட்க விளக்கம் சொல்லு சொல்லுங்க பார்க்க அழகா இருக்கும் போட்டா வலிக்கும் பார்க்க அழகா இருக்கும் போட்டா வலிக்கும் உள்ள போனா சூப்பரா இருக்கும் உள்ள போனா சூப்பரா இருக்கும் அது என்ன சரிங்க நீங்க ஒண்ணு சொன்னீங்க என்னது சொன்னது தெரியுமா தெரியாது அடுத்ததுக்கு அப்புறம் சரி நீங்க சொல்லுங்க பாப்பா பார்க்க அழகா இருக்கும் போட்டா வலிக்கும் உள்ள போனா சூப்பரா இருக்கும் என்ன தெரியுமா என்னது அதாம்மா வளையல் வளையல் கடையில பார்க்க அழகா இருக்கும் ஆமா உன்னை புடிச்சுக்கிட்டு போட்டா வலிக்கும் ஆமா என்ன கையில போடும்போது வலிக்கும் உள்ள போனா சூப்பரா இருக்கும் ஆமா சரிங்க கரெக்டா சொன்னீங்க நான் என்ன சொல்றேன் சொல்றீங்களா உளுந்து மாவு அரைச்சா என்ன வரும் என்னது உளுந்தும் அரிசியும் ஆட்டுனா என்ன வரும் மாவு வருமா முகரைய பாரு வெள்ளை வெள்ளையா வருமியா நீ போன இடம் பூரா அப்படி தெரியும் ஏன் என்னது ஏய் நான் மாவை சொல்றியா நீ என்னத்தையா சொல்ற நானும் மாவத்தை சொல்றேன் வாயில கொலக்கட்டையை வச்சு ஆட்டினாங்க அப்ப நான் என்ன சொன்னேன் மாவுதே வரும் மாவுதான் நானும் வரும்னு சொன்னேன் சரி எங்க பாப்பா இனிமேட்டு ஊரார் உன்னை பார்த்திருக்க
உற்றார் உன்னை நோக்கி இருக்க நோக்கி இருக்க கட்டிய கணவன் தொட்டவுடன் முதலில் அவுக்கிற ஆடை எது? முதல்ல அவுக்கிற ஆடை நீங்களே சொல்லுங்க. இன்னைக்கு பாவாடை கிளிய போகுது. கிழிஞ்சாலும் பரவாயில்ல, நான் விட மாட்டேன். இந்த கேட்டுக்க. ஊரார் உன்னை பார்த்திருக்க, உற்றார் உன்னை நோக்கி இருக்க, கட்டிய கணவன் தொட்டவுடன் முதலில் அவுக்கிற ஆடை எது? சொல்லியா? நீங்க சொல்லியா? இந்த ஓட்டல ஓட்டக்கூடாது. நீ தானே சொன்ன முதல்ல, பதில நீங்க சொல்லு. நான் சொன்ன நீ இருங்க, கதையே சொல்லுங்க, அதுக்கு பதிலே சொல்லுங்க. அப்படியா? கதையை சொல்லி நீ சொல்லுங்க. சரி, அது நான் சொல்லிட்டு நான் சொல்லுவோம்ல. சரி இருக்கட்டும். இட்லிக்கு தேவை சட்னியா சாம்பாரா? இருங்க, அதுக்கு பதில சொல்லுங்க. அதுக்கு பதில சொல்லுங்க. அதுக்கு பதில கேட்டு போய் நீ பக்கத்து உள்ள வேண்டிய இல்லப்பா, நீ சொல்லுப்பா முதல்ல. நீங்க தானே சொன்னீங்க, சொல்லுங்கம்ல பதில சொல்லுங்க. அது பொம்பளைக்கு தானே தெரியும், ஆம்பளைக்கு எப்படி தெரியும்? சரி, தெரியாதுல, விட்டுருங்க. உனக்கு தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உனக்கு தெரியுமா தெரியாதா? நீங்க தெரிஞ்சா என்ன கேட்க மாட்டீங்க. நீங்க தெரிஞ்சா என்ன கேட்க மாட்டீங்க. பாத்துக்கங்க. இப்படிலாம் சமாளிக்கிறியா? சொல்லு. ஊரார் உன்னை பார்த்திருக்க, உற்றார் உன்னை நோக்கி இருக்க, கட்டிய கணவன் தொட்டவுடன் முதல்ல அவுக்கிற ஆடை எது? என்ன ஆடையா? பாவாடையா? சொல்லுங்க. ஊரார் பார்த்துக்கணும் அவுக்க முடியுமா? முடியாதுல. அப்ப ஜாக்கெட் அவுப்பியா? முடியாதுல. அப்புறம் எதாச்சும் அவுப்ப? எதுதான் அவுக்குறது? அவுத்துக்காக எப்படி? எதை வச்சு? அத சொல்லியா? உனக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாதே, சொல்லியா நீ? உனக்கு தெரியாம எனக்கு என்ன மசாலா? எனக்கு என்ன மசாலா தெரியும்? உனக்கு தெரியும், எனக்கு என்ன தெரியும்? சரிங்க, நான் ஒன்னு சொல்றீங்க. பூவுலிய பூ, சிறந்த பூ, நுனில மலராத பூ என்ன பூ? அப்படி கேளுங்க. பூவுலிய பூ, சிறந்த பூ, முனி மலராத பூ. அதான் வாழைப்பூ. ஏய், வாழைப்பூ மலருங்க. நுனி எங்கிட்டுமா மலர? நுனில மலராதுங்க. நுனி வந்து மூணே இருக்கும். அந்த பூ இல்லங்க. அந்த பூ இல்ல. வேற என்ன பூ? நீ சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. இவ்வளவு என்ன கிண்டி கலக்குறீங்களா? அப்போ வாழைப்பூல முனி மலருமா? முனி முட்டை தானே இருக்கும். சுத்தி தானே மலர்ந்துட்டு வரும். அது ஆக மொத்தம் மலர் தான் மலரையா? மலருதுல. நான் மலராத பூ என்ன பூ தான் கேட்டேன். முனி மலராத பூ. அதான் நுனில மலராத பூ என்ன பூ தான் நான் கேட்டேன். என்ன பூ? அது நீ சொல்லியா? நீ இவ்வளவு சொல்லி என்ன வாய் கிளியே பேச வச்சில. இப்போ நீ பேசு. நீ சொல்லு. நீ சொல்லு. நான் சொல்ல மாதிரி நீ சொல்லியா? தெரிஞ்சா சொல்லு, தெரியாட்டி விட்டுறியா? அப்ப தெரியாதுல. தெரியாதுல. ஏன் உனக்கே தெரியல, எனக்கு மசாலா. நான் சொன்னேனா இல்லையா வாழைப்பூ சொன்னீ? ஏதாச்சும் ஒரு பூ சொன்னியா? நீ பூவுன்னு தான் சொன்னே. வாழைப்பூ என்ன முள்ள மலருமா? நான் சொல்லவா? என்ன பூ? நான் ஆட்டோ சொல்லி ஆட்டோ போடவா? இந்த கேளுமா, முனி மலராத பூ நான் சொன்னதுக்கு வாழைப்பூன்னு சொன்னேன். நீ பதில் சொல்லு. என்னத்த அப்புறம் சொல்ற? உனக்கே தெரியல, எனக்கு என்ன மசாலா தெரியும். சரி, இங்க வா. என்னனே? ஆமா, இப்ப கேக்குறேன். சொல்லுங்க. பெண்களுக்கு ஓயாத வேலை என்ன வேலை? பெண்களுக்கு ஓயாத வேலை என்ன வேலைன்னா மாரப்ப இழுத்து மூடணும். பெண்களுக்கு ஓயாத வேலை புள்ள பெக்கிற வேலை. புள்ள பெக்கிற வேலையா? ஏங்க, ஆணும் பெண்ணு ரெண்டு பிள்ளை தான் பெக்க முடியும். அப்படி சொல்ல மாட்டேன். பெண்களுக்கு ஓயாத வேலை மாராப்பை இழுத்து மூடணும். அதானே. ஒரு மாடு 5 மாசம், இன்னொரு மாடு 10 மாசம். எது முன்னால கூட்டி போடும்? 10 மாசம் முன்னாடி போடும். ஏங்க எல்லா மாடுமே பின்னால தான் போடும். மாட்டுக்கு என்ன விட்ட பால் கறக்கும்? மாட்டுக்கு புண்ணாக்கு போடணும், பில்லு போடணும், தவிடு போடணும், தவிடு போடணும், இதெல்லாம் போட்ட பால் கறக்கும். அப்புறம் மாடு கண்ணுக்குட்டி போட்டாதான் பால் கறக்கும். கண்ணுக்குட்டி போடணுமா? இல்லன்னா 10 படி மூத்திரம் தான் கறக்கும். சூப்பருக்கு ஆப்பருக்கு என்ன வித்தியாசம்? சூப்பருக்கு ஆப்பருக்கு என்ன வித்தியாசம் நீங்களே சொல்லுங்க. ஒரு பொருள் வாங்கினா சூப்பர், ஒரு பொருள் வாங்கினா எந்த ஒரு பொருள் அதுக்கு என்னமா கொடுக்கறது? ஆப்பர். உன்னை தாலியை கட்டி கூட்டு போனா சூப்பர் சூப்பர், கூடவே உன் தங்கச்சியை கூட்டு போனா அதே ஆப்பர். ஓ, இதுலயே ரெண்டு இருக்குதா? உன் தங்கச்சி இல்லைன்னா என்ன பண்றது? இல்லன்னா என்ன பண்றது? உங்க அக்காவை கூட்டு போயிடும். எங்க அக்கா இல்லன்னா உங்க அம்மாவை கூட்டு போயிடும். எங்க அம்மா இல்லன்னா என்ன மசலுக்கு அந்த குடும்பத்துல கல்யாணம் பண்ண? பொம்பளை இல்லாத கல்யாணம் பண்ணா கிட்டி அடிக்கிறது. பொம்பளை இல்லாததுல கல்யாணம் பண்ணணும். பேண்ட் சிப்பு கோழி முட்டையும் ஒண்ணும். ஏங்க, பேண்ட் போட்டா சிப்பு போட்டணும். பேண்ட் சிப்புக்கும் கோழி முட்டையும் ஒண்ணுன்னே. எப்படி ஒண்ணுங்கறீங்க? கோழி முட்டைக்குள்ள இருந்து என்ன வரும்? கோழில குஞ்சு வரும். பேண்ட் சிப்புக்குள்ள இருந்து அது குஞ்சு தான் வரும். பதையும் பாத்திருக்கியா? குஞ்சியா? அந்த குஞ்சு நீ அடிச்சிருக்கீங்க. நான் குஞ்ச தான சொன்னேன், கோழி முட்டை குஞ்சு தான சொன்னேன். அத்த உனக்கு ஒரு குடு ஊராட்சி வந்து தெரியுதுல? ஆமா, சரி இருக்கட்டே. நான் யாரு என்ன தெரியாம பேசிட்டு இருக்கேன். அப்படியாங்க சார்? பெரிய டாக்டர். பெரிய டாக்டரா? இதுவரைக்கும் 100 பொம்பளைய போட்டுருக்கீங்க. எழுதல ஊசி ஊசி 100 பொம்பளைய போட்டா நீங்க? நான் போட்ட பொம்பளை பூரா முன்னுக்கு வந்துருச்சு. எந்த முன்ன சொல்றீங்க? நோய் குணப்பட்டு முன்னுக்கு வந்துருச்சு. நோய் குணப்படுத்துறீங்களா? இப்போ உன்னை போடலாம் முடியும். எதுல?
ஊசி ஊசி குத்துனா கத்துவியா? இங்க குத்துனாதான் நான் கத்துவேன். குத்தங்காட்டி எப்படி நான் கத்துவேன்? குத்துனா கத்துவியான்னு கேட்டேன். நீ குத்துனாதான் நான் கத்துவேன். இடத்த காட்டு குத்துறேன். எங்கனே? உன் பேர் என்ன? என் பேரா சுனிதா. சார் பொம்பளை அடிக்கி சியல சார். நான் வச்சுட்டு ஒண்ணு போயிட்டு சும்மா சும்மா கோச்சுக்கிறீங்க. அமௌண்ட் இங்க இருக்குல்ல சும்மா சும்மா ஓபி சீட் வாங்காம நீங்க ஓட்டல போகுது. அந்த கம்மௌண்ட் என்ன அது திடீர்னு வாய கரெக்டா திடீர்னு உள்ள உட்காந்துக்கிறியா? அவன் கம்மௌண்ட் போ. கம்மௌண்ட் மகரே போ. உன் பேர் என்ன? சுனிதா. ஏய் சுனிதா. அவன் வச்சுட்டு உனக்கு வயசு வயசு 14. வயசு கரெக்டா குச்சி எடுத்து குத்து. வயசுக்கு வந்துட்டியா? கரெக்டா குச்சி எடுத்து குத்து. நான் வயசு வந்து குத்து குத்து சொல்றேன் அப்படிங்க. உங்க மாமா அவன் மாதிரி குச்சி பிள்ளை நேற்று ஒரு பிள்ளைய குச்சி பார்த்தா புண்ணாகி போச்சு. ஐயோ நான் போறேன். நீ வா. உன் பேர் சொல்லிதான் தெரியா? சுனிதா. உனக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு சொன்னானே காட்டுறானி. எப்படி சார் அப்பப்ப சொல்றீங்க? உன் பேர் காட்டுறானியா? என் பேர் குத்துராசா. குத்துராசா? காட்டுறானி குத்துராசா? காட்டினா தானே குத்த முடியும். இப்படியே சொல்லி விட்டு ஊருக்குள்ள போங்கடா. சரி, இழுத்து வா. ஆனா இழுத்து விடுவாப்பா. மூச்சு மூச்சு என்னம்மா சத்தமே கேட்கல? சார் அது என்ன சார்? இது கால்ல வைங்க சார். ஏமா நான் தான் ஓட்டை எல்லாம் தெரியாம வச்சிருக்கேன்ல, நீ யாரும் ஓட்டையை பார்த்து குடிச்சு வைக்கிறது இல்லையா? நீங்க ஒரு ஆம்பளை தானே? சரி. நீங்க ஆம்பளை ஓட்டைய தேடி வைங்க. கேட்கணுமா? இது டாக்டர் ஆம்பளைக்கு இல்லை. இங்க வா. சரிங்க சார். சார் 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 ஏன் கால்ல வைங்க சார்? உங்க கால்ல வைங்க. வைக்கணுமா? என்ன என்ன ஹலோ, நான் கேட்கறேன். இதுல 100 பொம்பளைய போட்டுருக்காரு. நான் மாட்டாசுரத்துல வேலை பார்த்தேன். மாட்டா ஆஸ்திரியா? நீ வாட்டுக்கு லவக்கணும் குனிஞ்சிடாத, குண்டியில கையை விட்டு உள்ள குடல்லாம் எடுத்துருவேன். ஐயா மாட்டா ஆஸ்திரியா அதுமே வேண்டாம் சார். நான் சினைக்கு போடுற டாக்டர்மா. மூச்சு மூச்சு பின்னாடி திரும்ப. என்ன ஏகப்பட்ட வியாதி இருக்கு உனக்கு. மூச்சு நல்லா இழுத்து ஈன்னு ஈ ஈ ஈ. இந்தமா அப்படி இருமா. அப்படியா? சரி சார் சொல்லியா தரணும். என்ன பிள்ளை பக்கம் போறியா? நீங்க ஆன் சொல்றீங்க. டேய் நல்லா பொண்ணு. மூச்சு என்ன வெளியே வருதா? சார் நீங்க எதுக்கு ஆன் சொல்றீங்க? நீ முக்குறத பார்த்தா 4 விட்டா கிலோ வரும். ஐயோ மூச்சு மூச்சு மூச்சு. சி ஆயா சார் சும்மா இருக்க மாட்டீங்களா? சரியா குசுக்கோழி முண்டியா இருப்பாரு. இது நான் இல்ல சார். மொச்சப்பட்டது நீயோ? இல்ல இது சோறுக்கு மொத்தம் நீ சொல்றீங்க. சாம்பார் கஞ்சி ஊத்துனா பிடிச்ச பருப்புக்கு வாடா பிடிச்ச வாடியா இருக்கு. சரி சரி அங்க வார அந்த முகரையெல்லாம் வெள்ளூரியா உறிஞ்சி உட்காந்துருக்காரு. உனக்கு பயங்கரமா நோய் பாய்ச்சு. என்ன என்ன நோய் சார்? நீ எங்கேயாச்சும் போனீங்கன்னா உன் கையெல்லாம் பின்னாடி நடமாடி வந்து கண்டிப்பா என் பின்னாடியே கொடுத்து எங்க போனாலும் கையில சோறு என்ன வாயான்னு ஆகுது. மண்ணில் ஒண்ணுக்கு இருந்தா நிறைய போகும். அப்படியே ஒரு சட சட சத்தம் கேக்குது. உனக்கு சிக்கன் சுனியா அது. என்னது? சிக்கன் சுனியா. சிக்கன் சுனியாவா? ஆமா. ஐயோ உடனே டெஸ்ட் எடுக்கணும். சார் என்ன டெஸ்ட்? என்ன டெஸ்ட்? யூரின் டெஸ்ட். அது எப்படி எடுப்பீங்க? எப்படி எடுக்கிறது நாங்க? வாட்டர் கேன் எடுத்து அது நேரம் யூரினை பிடிச்சி எனக்கு ஒரு அட்ஜஸ்ட் இருக்கியா அவன் குடு அவன் குடிச்சு பார்த்து சொல்லுவேன் உப்பு இருக்கா சக்கரை இருக்கா. அது டெஸ்ட் ஆனா பண்ணாங்க உப்பு இருக்கா சக்கரை லேப்லாம் கொடுத்தா வர்றதுக்கு நேரம் ஆயிடும். ரிப்போர்ட் வர்றது குடிச்சு பார்த்தா தெரியுங்களா? நீ குடிச்சு பார்த்தா வச்சுக்க உப்புன்னு வச்சுக்க சக்கரை வச்சுக்க. அப்படியா? நீ என்ன செய்ய? நானா வியாபாரம் பண்றேன் சார். இறந்த பழம் ஐயா இறந்த பழம் இது செக்க செவந்த பழம். அடி கையில நம்ம முட்டைக்குள்ள கணக்கில்லாத நல்ல மரம் தென்னை மரம் காட்டுக்குள்ள நான் பூட்ட போறேன் கலப்ப காகம்பட்டியில இருக்கக்கூடிய முத்துமாரியம்மனை வேண்டிக்கிட்டு இன்னைக்கு ஓட்ட போறேன் முளப்ப ஓட்டு கையில புஞ்சைக்குள்ள